Good evening, one and all. JCA Ranipet Power City Living Ethics online training program is hereby called to order. JCA Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than of men, that earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Thank you. JCA Ranipet Power City is organizing this Living Ethics online training program every day at Zoom ID 2025 365 815 and password 2025 at 8:15 p.m. sharp. On behalf of JCA Ranipet Power City, we welcome all the participants, members, past presidents to the JCA Ranipet Power City Living Ethics online training program. Now, I invite our beloved faculty, Shri JFMP Tanikavel Pandian sir, to take us on today's session on the joy of giving. Sir Pandian sir, with a brief introduction of yours, you can take us to the session, sir. We hand over the floor to you, sir. Welcome, sir. Thank you so much, Srikanth. Thank you so much, and thank you, JC Ranipet, for the wonderful initiation. ஒரு நல்ல இனிஷியேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையா இருக்கு. அண்ட் கிரேட் திங் என்ன அப்படின்னா, டியூரிங் திஸ் பர்டிகுலர் டாபிக் இங்கே கொடுத்துருக்க விதம், அதாவது லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்க விதம் வந்து ரொம்ப அவுட்டா இருக்கு. And to introduce myself, I joined in JSA in 2000, almost 2007ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஜேர்னி இந்த ஜேர்னில இருக்கு. 2008ல ட்ரெயினர் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் அண்ட் ஜேர்னி ஜேசிஏல இந்த ஜேர்னில இருக்கேன். அண்ட் in 2014 I started my own company called Vision 20+ அப்படிங்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட். although I'm என்னோட மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா காப்பி மிஷின் டீலர், பட் ஐ மேட் மை செல்ஃப் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் எது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ட்ரைனிங் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிசினஸ். இன்னைக்கு வர ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கார்பரேட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் வேற வெரிய செக்டருக்கு ஐ ஜஸ்ட் மேக்கிங் ட்ரைனிங். ஏன்னா சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே நேரத்துல மணி அப்படிங்கிற ஒரு பக்கமும் இருக்கு. அப்போ என்னன்னா டுகெதர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சோசல் பிசினஸஸ் அண்ட் doing wonderful job, and thank you so much for this opportunity. Every time நம்ம வந்து இங்கே கூட நான் ரெண்டாவது டைம் வர்றேன் நினைக்கிறேன், மூணாவது டைம் வர்றேன் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் செல்வம் சார் இஸ் கீப் ஆன் ஃபாலோயிங் மீ ஃபார் இந்த ப்ரோக்ராம் கூட திருப்பி 3 தடவை ட்ரை பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ லெட் மீ கோ வித் த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். நிறையா இன்னைக்கு இன்புட்டா, அதாவது என்னன்னா லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கில் இல்லை, அதை வந்து ஒரு அவேர்னஸா தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கில். இது வந்து என்னன்னா இட்ஸ் ஆல் அபவுட் அவேர்னஸ், ஜாய் ஆஃப் கிவிங். நம்ம நிறைய நேரம் வந்து ஒரு வார்த்தை பார்ப்போம், என்ன அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்குமே, நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன கிடைக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிறதுலாம் கூட நிறைய நேரம் நம்ம பேசிட்டு இருந்தா கூட வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் தட், அதனால என்ன நன்மை கிடைக்குது, ஜேசி மூலமா ஒரு என்ன நன்மை கிடைக்குது, அது போல நம்ம ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சர்வீஸ் மைண்ட் செட்டா இருந்தா கூட பல நேரங்கள்ல வந்து அது கேலியும் கிண்டலுமாக்கப்படுதே, நம்ம வந்து நம்ம லைஃப இது வந்து கரெக்டான பக்கம் லீட் பண்ணுதா அப்படிங்கிறது நிறைய டைம் கொஸ்டினா இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் கிளியர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் செஷன் வந்து அவங்க டாபிக் கொடுத்தோன்னே இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்ல அதை அழகா சொல்லணும்னா மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். ஸோ மகிழ்வித்து ஒருத்தவங்களை மகிழ்விக்கும் போது அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும், அது மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தேடலுக்கான பூர்த்தி அடைஞ்ச தன்மை கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷப்படும் போது அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அது கண்ணுக்கு தெரிந்தா உதவியா, இல்லை என்னதான் உதவி, எதுதான் சந்தோஷம் கொடுக்கும், எதுதான் மகிழ்வை கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த செஷன்ல பார்ப்போம். So let me share my screen so that சின்ன விஷயங்கள் let me share with you all people so that உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது மட்டும் இல்லாம அனைவரும் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு மகிழ்ச்சியா இந்த மாலை பொழுத ரொம்ப மகிழ்ச்சியா மட்டும் இல்லாம அடுத்து வர்ற காலங்கள் அத்தனையும் வந்து நம்ம வந்து எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செஷன். உங்களுக்கு நான் வந்து மேபி ஒரு 45 minutes or maybe 45 minutes to 50 minutes I just go take. I'm sorry, 8:50 I have to close. Okay, no, 30 minutes or 40 minutes I'll just take this session. So joy of giving, it's all about
கிவிங் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். இன்னைக்கு கிவிங் அப்படிங்கிறது என்னன்னா, கிவர் இருந்தா தானே கிவர் இருக்க முடியும். ஒரு கிவிங் அப்படிங்கிற ஒரு பர்சன், அதாவது கெட்டர் இருந்தா தான் கிவர் இருந்தாலும் கொடுக்க முடியும். இப்போ என்னன்னா, இதுதான் எப்போ கெட்டர் இருக்காரோ அப்போ கிவர் இருப்பாரு, கிவர் இருந்தா கெட்டர் இருப்பார் அப்படிங்கிறது என்னன்னா மியூச்சுவலா இட்ஸ் ஆல் அபவுட் டுகெதர் டிராவல். இந்த டிராவல்ல நிறைய என்னென்ற விஷயங்கள் நம்ம வந்து வில் பி சீயிங் ஒன் பை ஒன். நம்ம பார்த்துடலாம் வாட் இஸ் கால்ட் those things. So before that, I just want to, it's a gratitude of my thing. I just want to have a gratitude to all these president of Rani JC Ranipet Power City. So great initiation, Naranjan Kumar, JC Dr. Naranjan Kumar for a wonderful thing. ஏன்னா ஓடிபி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது கான்செப்டா வச்சு அது எத்திக்ஸோட நீங்க கொடுக்கறது வந்து, ஏன்னா ஸ்கில்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், இது வந்து என்ன எத்திக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் எத்திக்ஸ். நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய, பண்பாடா செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை யூ ஆர் ஜஸ்ட் டூயிங். அமேசிங் ஜாப், அமேசிங் ஒர்க் யூ ஹேவ் டன். அதுவும் மே மாசம் எடுத்துருக்கு வந்து ரொம்ப ஆப்டான விஷயம். குழந்தைகளும் இந்த செஷன்ஸை மேபி கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல மேபி அந்த பேரண்ட்ஸ் இதை போட்டு பின்னாடி காமிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் திங். எல்லா டாபிக்ஸும் ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. இட்ஸ் மை டாபிக் ஆன் ஜாய் ஆஃப் கிவிங் அண்ட் அப்ரிசியேஷன் டு சஞ்சய் ஸ்ரீராம் அண்ட் ஆலன் வைஸ் பிரசிடென்ட் and Selvam sir for this wonderful initiation in calling and arranging trainers. So my question, first salute to Magil with Magil அப்படின்னு சொன்னா கூட, ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொன்னா கூட என்ன அப்படின்னா, my first salute வந்து என்ன அப்படின்னா, இந்த மகிழ் வித் மகிழ்ல ரொம்ப அற்புதமா நம்ம இன்னைக்கு நிகழ்விச்சிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஆபரேஷன் சிந்தூர். அதுவும் 2 லேடி ஆபீசர்ஸ் வந்து they rocked their great thing அப்படிங்கறத உண்மையை சொல்லும். அண்ட் யாரு மகிழ்விச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இங்க நாங்க மகிழ்வா இருக்கோம். யாரெல்லாம் அவதிப்பட்டாங்களோ அவங்க மகிழ்வா இருக்காங்க. நம்ம இந்தியா இந்த அளவுக்கு பெருமையா இருக்குன்னா, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எல்லாம் இவங்களோட காரணம். ஸோ சிந்தூருக்கு நம்ம எல்லாரும் ஒரு சல்யூட் பண்ணலாம். அண்ட் ஐ நீட் யுவர் அப்ரிசியேஷன் ஃபார் தோஸ் கைஸ். ரொம்ப அற்புதமா அந்த ஆபரேஷன் சிந்தூரை பிரமாதமா முடிச்சு ரொம்ப அழகா பண்ணி வந்ததுக்காக நம்ம வந்து சிந்தூர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி நம்ம வந்து கான்ட்ரிபியூட், நம்மளோட அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற கம்மி நபர்களா இருந்தா கூட நம்மளால டைரக்டா அவங்களை போய் தேங்க் பண்ண முடியாது, அந்த ரெகக்னைசேஷன் இல்ல முடியாது. இருந்தாலும் சிந்தூர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ பிரபு சார் ஃபார் மேக்கிங் சிந்தூர். இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் ஏன்னா அப்ரிசியேஷன் இஸ் அ கிரேட்டஸ்ட் திங். தேங்க்யூ திருக்குமரன் சார், தேங்க்யூ பபிதா மேம், that's so nice. And thank you Rajeshwari, that's so nice. So சிந்தூர் என்ன யோசிச்சு பாருங்களேன், the joy of giving is start from there. ஏன்னா கட்டுக்கு தெரியாத மனிதர்கள் இங்க வந்து இந்தியன்ஸுக்காக வந்து என்னன்னா, அவங்க போராட்டம் பண்ற அந்த ராத்திரி யாருக்காக போராடுறோம்னு தெரியாது. இவங்களுக்காக தான் போராடுறோமா, அவங்களுக்காக தான் போராடுறோமா, இதனால என்ன எஃபெக்ட் ஆகும், என்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியாது. தேங்க்யூ NCS சார் ஃபார் யுவர் அப்ரிசியேஷன் டு சிந்தூர் ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங். அந்த கிவிங் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் சாத்தியப்படுறதுங்க. அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் ஒன்னா நம்ம பார்க்க போறோம். அண்ட் தீஸ் டூ கைஸ் ரியலி அமேசிங். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததுல இன்னைக்கு இந்த போரை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த சிந்து ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாய் ஆஃப் கிவிங்ல மை வாட் இஸ் கால் கிவிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்டோட ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் ஃபார் தி மஸ்ட் ஸ்லைட். கிவிங்னா என்ன, வாட் இஸ் கால் கிவிங், கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோ ஒருத்தர் ரோட்ல போய்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்கறது அது மட்டும் இல்லைங்க, அது கொடுக்கறதா இல்ல நான் சொல்லவில்லை. என்கிட்ட ஒரு கொஸ்டின் கூட கேட்டாங்க எங்க சாப்டர்ல, வந்து கான்ட்ரிபியூஷன் என்பிகா கான்ட்ரிபியூஷன் இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது, அப்போ ரோட்டரியில இருக்கும்போது கூட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் கேட்கும் போது என்கிட்ட பல நேரங்கள் எல்லாரும் கேட்பாங்க, சார் நான் டைரக்டா ஒரு விஷயம் செஞ்சுட்டு போயிடுறேனே. இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்காக GF நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்காக நம்ம வந்து டைரக்டா ஒரு பையனை பாக்குறேன், நான் வந்து டைரக்டா ஃபீஸ் கொடுத்துட்றேன், அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. எதற்காக நான் ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு IJC-க்கோ இல்ல ரோட்டரியில வந்து ஃபவுண்டேஷனுக்கோ நான் கொடுத்து அவர்கள் மூலமா நான் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எப்படி இது வந்து எனக்கு புரிபடலை அப்படின்னு சொன்னாங்க. மேபி இங்க மேபி கொஞ்சம் பேர் லைன்ஸ் இருக்கீங்க, கொஞ்சம் பேர் JC-ல இருக்கீங்க, ஜாக்ல நிறைய பேர் இருக்கீங்க, JC ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க.
உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சா நீங்க சேட்லயே வரலாம், இல்ல அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா உங்களோட பதில் என்ன? இந்த பதில் நான் சொல்ற பதில் ஒண்ணு இருக்கட்டும். உங்களோட பதில் என்னவா இருக்குங்கிறதையும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா கிவிங் அப்படின்னு கேட்கிறப்போ, கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த வார்த்தைகள் அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள். நான் டைரக்டா கொடுத்துடுறேன். கிவிங் நான் டைரக்டா ஒரு 2000 ரூபீஸ் இங்க கொடுக்குறேன், 3000 ரூபீஸ் இங்க கொடுக்குறேன். அது போய் ஒரு ஜிஎஃப் ஒரு ஜேஎஃப்ஓ ஏன் நான் பின் வாங்கி நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜேசி ஆர்கனைசேஷன் மூலமா கேட்டா உங்களோட பதில் என்ன? தெரியும்னா போடலாம், இல்ல அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு போடலாம். நீங்க டு இன்ஸ்பயர் அஸ் அதர்ஸ். தேங்க்யூ சோ மச் திருக்குமரன் சார், ஃபேண்டாஸ்டிக். டு இன்ஸ்பயர் அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். தெரியலன்னா நோ அப்படியே நோ ஐடியான்னு போடலாம், இல்ல அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு போடலாம், ஆன்சர் மீ அப்படின்னு போடலாம். ஸோ தட் ஒரு இன்டராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ திருக்குமரன் சார் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்தா, மேபி ஜேசிஸ்ல நிறைய பேர் ஆபீசர் ஆக இருப்பீங்க, ஆபீசரா இருக்க துடிச்சிருப்பீங்க, மேபி ஆபீசர் ஆக போறீங்க. ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் சாட்ல திருக்குமரன் சார், வா சூப்பர் பபிதா மேம், டு ஹெல்ப் சம்ஒன், எஸ் அப்கோர்ஸ் டு ஹெல்ப் சம்ஒன், அப்சல்யூட்லி. ஸோ செந்தில்குமார் சார் ஆன்சர் கேட்கறாங்க, தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் சார். இன்னும் ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறேன், மேபி யாராவது இன்னும் ஒரு ஆள் பை ஜாயின் இருக்குது, we can give big contribution. Thank you so much, Rajesh madam. Thanks a lot. That's absolutely right. So உங்க ஆன்சர்ஸ் எல்லாமே ரைட் தான். ஓகே. ஸோ டைரக்டா நான் ஒருத்தர் கொடுக்கறதுக்கும், ஏன் நான் ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சேர்ந்து கொடுக்கறதுக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிற கிரி சொல்லியிருக்காங்க, கிவர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மொத்தமா கொடுக்கறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அன்பளிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு, கொடை அப்படிங்கிறது ஒண்ணு. அதை நீங்க ரெண்டு பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்களுக்கான அர்த்தம் நமக்கு கிடைச்சிருங்க. அதாவது நான் இங்க இருந்து ஒரு சர்வீஸ் பண்றேன், நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய் கொடுக்குறேன், என்னோட கான்ட்ரிபியூஷன் உலகத்துல ஏதோ ஒரு மக்களுக்கு, எங்கேயோ ஒரு மக்களுக்கு, கண்ணுக்கு தெரியாத மக்களுக்கு நான் சேவை செய்தா அதுதாங்க கிவிங்ல ரொம்ப முக்கியமான கிவிங். அதுதாங்க ஜாய். நிறைய பேர் நிறைய என்ன இதுக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், இன்னைக்கு ஒரு சேவை பண்ணிட்டேன்னா அது மிகப்பெரிய ஜாய். உண்மையில நான் தப்பு சொல்லல. ஆனால் நான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு பைசா, ரஜிஷ் அழகா சொன்ன மாதிரி ஒரு சின்ன பைசா யாரோட டோட்டல் கான்ட்ரிபியூஷனோட சேர்ந்து எனக்கும் அந்த பங்கு இருக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா விஷயம் இருக்கு. சோ உதாரணம் கொடுக்குறேனே, போலியோ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நான் படிச்சுட்டு இருக்கப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போலியோல அட்டாக் ஆன ஃப்ரெண்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னால அவன் எங்க ஸ்கூல்ல வருவான், அவனா நல்லா படிப்பான், நல்லாவே பண்ணுவான். பட் என்னன்னா அவனோட வாக்கிங் மூவ்மெண்ட் ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த இப்பெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இந்த கேலிபர் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அன்னைக்கு கேலிபர் பார்த்து போகும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். சோ இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அந்த போலியோவை எராடிகேட் பண்ணாங்க ரோட்டரி மூலமா, ரோட்டரின்ற ஆர்கனைசேஷன் மூலமா. எராடிகேட்டட் இன்னைக்கு 1-2 கண்ட்ரில இருக்கு, எராடிகேட்டட். அதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் என்ன பண்ணேன்னா, அந்த போலியோ டிராப்ஸ் ஊத்துறப்போ அந்த டொனேஷன் பாக்ஸ் வச்சிருந்தாங்க ரோட்டரியில இருந்து. போலியோ பல்ஸ்க்கு ஒரு வாலண்டியரா ஐ ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் அ வாலண்டியர். என்னோட ஸ்கூல் டேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ நான் வாலண்டியரா என்ன அப்படின்னா, ஒரு 20 ரூபாய் நான் அந்த காலத்துல காசு சேர்த்து வச்சு அந்த 20 ரூபாய் அந்த முட்டியில போய் நான் போட்டப்போ, நான் திருப்பி வெளியே பெருமையா சொன்னது என்னன்னா, என்னால போலியோ டிராப்ஸ் இன்னைக்கு ஊத்தப்படுது அப்படின்னு சொல்றப்போ that's a biggest thing. So giving is always a best thing. ஆனா giving to the unknown people is the huge things. அதை நீங்க உங்களோட சொந்தம் கொண்டாடிக்கிற முடியும். அந்த சொந்தத்தை நீங்க உருவாக்கிக்கிற முடியும். அது மூலமா ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கிக்கிற முடியும். அப்போ என்னன்னா, கொடை இன்னும் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுப்போம், அன்பா அதால ஜெயிப்போம். அது மூலமா சந்தோஷம் அடையும். அன்னைக்கு என் நண்பர்கள், இன்னைக்கு அந்த நண்பன் என் கூட கான்டாக்ட்ல இருக்காப்ல. ஆனா என்ன அப்படின்னா, அவரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு மூவிங்ல அவரோட குழந்தைகளோ இல்ல போலியோ அஃபெக்ட் ஆக அது இன்னைக்கு மக்களை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. சோ கிவிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மை டெஃபினேஷன், ஆஃபரிங் சம்திங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன். தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாது, தேங்க்யூ கூட யாரும் சொல்லக்கூடாது. ஆஃபரிங் சம்திங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன். உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாது. சோ தேங்க்யூ, எனக்காக நீங்க கொடுத்தீங்க. யாரோ ஒருத்தர் அந்த உதவி பெற்ற பிறகு அந்த உதவி பெற்ற உங்களாலதான் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாதான் மிகப்பெரிய கிவிங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும். நாம பார்க்கணுமா, நாம எங்கேயோ இருந்து இந்த விஷயத்த ஆஹா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா. அப்பேற்பட்ட ஒரு விஷயமா கிவிங் அப்படின்னு சொல்றோம். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது யார் அப்படின்னு. உங்களுக்கு ஸ்கிரீன்ல டைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்களான்னு பார்த்துருவோம். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இது யார்?
கொடை என்றாலே நம் மனதுக்கு வருவது யாருங்க இவரு? சிவாஜின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, சிவாஜி கணேசன் மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, கண்ணன் அழகா செந்தில்குமார் சொன்னாங்க, திருக்குமரன் சார் சொல்றாங்க கண்ணன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இந்த கால ஜெனரேஷனுக்கு இது தெரியல. இதே சப்ஜெக்ட நான் வந்து அங்க ஒரு ஸ்கூல்ல போட்டப்போ சிவாஜி அப்படின்னு சொன்னாங்க. சோ அட்லீஸ்ட் சிவாஜியா தெரிஞ்சிருக்கேங்கிறதா சந்தோஷப்பட்டேன். அண்ட் ரொம்ப பிரமாதமான கொடையாளி. அதனோட இறுதி காலத்துல தனக்காக கொடைதான் காப்பாற்றப்பட்டது, கொடையால் தான் காப்பாற்றப்பட்டான். அப்ப கூட என்னன்னா கடைசியில வந்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்றப்போ வந்து எதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றப்போ தானம் எல்லாம் கொடுப்போம், அதையும் எடுத்துக்கோ, நல்ல வேளை அதை நான் வந்து வச்சுட்டு போறேன்னு நினைச்சிருந்தேன், அது ஒரு கடனாளியா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா மிகப்பெரிய சந்தோஷமா கொடுத்த அந்த மன்னன், அந்த கண்ணன். அடி கேக்குதா? தம்ஸ் அப் பண்ணி கொடுக்குறேன். அடி கேக்குதா? எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன்னுயிரும் தான் கொடுப்பான், தயாநிதியே. சோ தயாநிதியே அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லையா, தன்னே கொடுப்பான் அப்படின்னு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய கண்ணனுக்கார மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஜேசிஐ கோட்பாடு நமக்கு அழகா சொல்லுதுங்க. ஜேசிஐ கோட்பாடோட மிகப்பெரிய விஷயம், the earth great treasure lies in human personality. எர்த்தோட பூமியின் பெரும் செல்வம் எங்க இருக்குன்னா மனிதனோட ஆளுமையில தான் இருக்கான், ஹியூமன் பர்சனாலிட்டியில தான் இருக்கான். அண்ட் அதுலதான் இன்னொரு வார்த்தை போட்டாங்க பாருங்க, அண்ட் தட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, அண்ட் தட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லைஃப்னு கொடுத்தாங்க. கடைசி டெனன்ட் வேல்யூ ஆஃப் ஜேசி இந்த கடைசி டெனன்ட் பாத்தீங்கன்னா, கடைசி அதுக்கு முந்தின டெனன்ட், 2 டெனன்ட் ரொம்ப முக்கியமான டெனன்ட். வேல்யூஸ் நம்ம ஜேசியில வச்சிருக்கோம். எர்த்தோட ட்ரேட் ட்ரெஷர் எங்க இருக்குன்னா ஹியூமன் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிக்கு என்னன்னா அந்த சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லைஃப். அப்ப என்னன்னா கிவிங் இஸ் a beautiful thing அப்படின்னு தான் ஜேசி வேல்யூஸ் கூட சொல்லி. அப்ப என்னன்னா அடுத்த வார்த்தை கேட்போம், why should we give அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா பதில் கொடுக்கறது என்ன அப்படின்னா, ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பில்ட்ஸ் எம்பத்தி. இன்னொருத்தர் மனநிலையில இருந்து நான் பார்க்கும்போது நான் செய்ய போற ஒரு மிகப்பெரிய விஷயம் எம்பத்தியான ஒரு விஷயம். அண்ட் இட் பில்ட்ஸ் கம்யூனிட்டி ஆல்சோ. சோ இப்படி நான் கொடுக்கறது மட்டும் இல்லாம இட் பில்ட்ஸ் கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டி? இன்னைக்கு ஜேசிங்கிற ஆர்கனைசேஷன் இந்த இளைஞர்களுக்காக நல்வழிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. ஜேசியா இருக்கட்டும், ரோட்டரியா இருக்கட்டும், லைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா இட் பில்ட்ஸ் a community. அப்போ எப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த கொடுப்பவர்களுக்கான ஒரு சங்கமா அமைச்சு we are giving. பிளட் டொனேஷன் குரூப் இருக்கு, இன்னைக்கு ஐ டொனேஷன் குரூப்ஸ் இருக்கு. அண்ட் they are doing என்னமா ஜாப். அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, it increases happiness and satisfaction. ஹாப்பினஸ் எங்க கொடுக்கும் அப்படின்னா, அது வந்து எங்க சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கொடுத்து பாரு, அந்த கொடுத்து வந்து பார்க்கும் போது அந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் அதுல கிடைக்கிற ஒரு நிம்மதியும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் கொடுக்குறது. அண்ட் மூணாவது மிக முக்கியமான விஷயம், என்கரேஜஸ் செல்ஃப் க்ரோத் அண்ட் பர்பஸ். உங்க பர்பஸ், உங்க லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை நோக்கி நம்ம டிராவல் பண்ற போது என்னன்னா செல்ஃப் க்ரோத். எல்லாமே நமக்காக நம்ம என்ன, இந்த சமுதாயம் நமக்காகத்தான் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து சமுதாயத்தோட பங்கு ஜாஸ்தி. இன்னைக்கு ரயில்வே டிக்கெட்ல ஒரு கோச்ல போறோம் அப்படின்னா நீங்க போட்டு பார்த்திருப்பீங்க, 57% only they are charging, which 43% salary something. இன்னைக்கு எல்பிஜி சிலிண்டர்ல வந்து we are getting 49 rupees or 50 rupees, whatever the amount we are getting some contribution. இன்னைக்கு மகளிருக்கான அந்த இலவச பஸ் ஓடுது அப்படின்னா we are getting something. அப்போ சொசைட்டிக்கு we have to repay something. அப்போ we should have some purpose in our life to give some contribution in our life. அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ஓகே, ரொம்ப
இருந்ததுன்னா எஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோட நான் கண்டினியூ பண்ண ஆசைப்படுறேன். ஸோ ஸோ கேன் ஹேவ் எஸ் ஸோ தட் டு கண்டினியூ இன்னும் ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் திருக்குமரன் சார், தேங்க்யூ ஸோ மச் பவிதா மேடம், தேங்க்யூ அபிராமி மேம், தேங்க்யூ ஆனந்தி மேம். ஸோ நைஸ் டு மீட் யூ ஆல், கிரேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம் அப்படின்னா சின்ன விஷயம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹாப்பி ஹார்மோன்ஸ். என்ன ஹாப்பி ஹார்மோன்ஸ்? நமக்கு என்ன ஹாப்பி ஹார்மோன்ஸ்? நீங்க சொல்றீங்க சார் கொடுக்கறதுல என்ன வருது அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸை பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தெர் இஸ் 4 திங்ஸ் இருக்கு. 4 வந்து நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம மூளையில இருந்து பில்ஸ், அதாவது மாத்திரைகள் மூலமா கிடைக்க போறது இல்லை, நீங்க செய்யற காரியங்கள் மூலமா கிடைக்குது. இயற்கையை நமக்கு கொடுக்குதான், இல்ல யாரோ நமக்கு செஞ்சா கிடைக்குதான். இந்த கெமிக்கலை வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் மூலமா எடுக்க முடியாது. ஆனா மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனா இதை தாண்டி என்ன கிடைக்குதுன்னா டோபமைனா இருக்கட்டும், ஆக்சிடோசினா இருக்கட்டும், செரோட்டோனினா இருக்கட்டும், என்டார்பினா இருக்கட்டும், இது எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்னா we need somebodyங்க. we need somebody. நான் ஒண்ணு கொடுக்கணும் இல்ல பெறணும். இப்ப I'm just giving some ideas. So டோட்டலா இந்த டாபிக் கொடுத்தேன், some ideas I get it. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இதுல எனக்கு ஒரு சந்தோஷம், இந்த கேட்டதுனால நீங்க உங்களுக்கு சந்தோஷம். அப்போ டோபமைன் என்னது? கம்ப்ளீட்டிங் a task. ஒரு டாஸ்க் முடிச்சோன்னா I feel very happy with that. அண்ட் ஆக்சிடோசின் கிடைக்குது. ஒரு சின்னதா வந்து யாராவது ஹோல்ட் பண்ணா கூட, என்னை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணா கூட, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் பிரமாதமா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட, சின்னதா வந்து என்னன்னா என்னோட மெடிடேட் பண்ணா கூட, நான் ப்ரோக்ராம் மெடிடேட் பண்ணா கூட, அண்ட் என்டார்பின் பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு சின்னதா ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட, சின்னதா முகத்துல புன்முறுவல் கொடுத்தா கூட, தட்ஸ் இட். இந்த கெமிக்கல் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து என்னன்னா மூளையில சுரக்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது கொடுத்துருவோம். அதுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்க. முகத்தை காமிச்சு சிரிச்சா போதும், ஹாய் ஹலோ கேட்டா போதும், ஒரு கை கொடுத்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணா போதும், உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு லெட்டர்ல ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்தா போதும், ஒரு வாட்ஸ்அப்ல வந்து சூப்பர் அவர் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா போதும், ஒரு சுரக்க ஆரம்பிக்கும். தட்ஸ் அ பவர் ஆஃப் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சின்னதா நம்ம கொடுப்போம். கொடு அப்படின்னு சொன்ன பெரிய பெரிய விஷயங்கள் கொடுக்கறதா, பணத்தை கொடுக்கறதா இல்லைங்க, இது மட்டும் கொடுக்கறது இல்லைங்க. ஸ்மால் ஆக்ட்ஸ் மேக் எ பிக் இம்பாக்ட். சின்ன சின்ன செயல்கள் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட். சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு ஐ ஜஸ்ட் எங்களை நம்ம க்ளோஸா ரொட்டேரியன் முத்தனாச்சு கூட, இதே முத்தனாச்சு கூட ஐ பீன் க்ளோஸ் அசோசியேட்டட் சின்ஸ் கொரோனா டைம். அவர் சின்ன மிகப்பெரிய ஒரு எனக்கு இம்பாக்டா மனசுக்குள்ள மிகப்பெரிய விஷயமா பாதிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய அவர் நிறைய கொடை கொடுக்குறாரு, ரோட்டரிக்காக கொடுக்குறாரு, ஜேசிஎஸ்க்காக கொடுக்குறாரு, என்ன டொனேஷன் கொடுக்குறாரு, கல்விக்காக கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா ஒரு சின்ன சின்ன ஆக்ட் என் மனசுல ஆழமா இன்ஸ்பயர் ஆச்சு. மிகப்பெரிய விஷயமா இருக்கு, நம்ம எல்லாரும் செய்ய முடியும். இதை நான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன ஆக்ட், ஹோல்டிங் த டோர் ஃபார் சம்ஒன். இது கிவிங்க, இது கூட கிவிங்க. எஸ், நீங்க டோர் யோசிச்சு பாருங்களேன், டோர் ஓபன் பண்ணிட்டு போறீங்க, அப்ப யாருக்கோ ஒருத்தர் கதவு திறந்து வர்றீங்களா, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது கூட கிவிங்க. நம்ம வந்து என்னன்னா இது ஒரு விஷயமான்னு பார்த்தோம்னா, ஆமா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்னன்னா மீட்டிங் ஹாலுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட டோரை திறந்து டப்புன்னு அப்படியே போயிடும். ஆனா என்ன பண்ணுவாருன்னா முத்தனாச்சி, நான் ஜஸ்ட் கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் தட். முத்தனாச்சி என்ன பண்ணுவாருன்னா ஓபன்ஸ் டோர், அது வெயிட் பண்ணுவார், ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுவார், ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி பரவாயில்ல போயிட்டு வாங்க, நம்ம பின்னாடி போவோம் அண்ணாச்சின்னு சொன்னாங்க, இன்னும் கோ அப்படின்னு சொல்ல, அப்படியே அவர் முன்னாடி போக வேண்டிய சொன்னார், கேன் யூ ஹோல்ட் திஸ் அப்படின்னு கேட்பார். தட்ஸ் a biggest thing. தண்ணி எடுத்து என்ன பண்ணுவோம்னா, அந்த நம்ம டேப்ல வரலன்னா நம்ம கப்ல தண்ணி மூந்து கழுவு இல்ல, கை கழுவு, நம்மள டின்னருக்கெல்லாம் முடிச்சா மேக் தட் கைய அது கிளாஸ் எடுத்து கொடுக்கறது கூட சின்ன ஆக்ட் தட் மேக்ஸ் a big impact. சின்ன ஒன். அண்ட் நீங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கீங்க, இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் மேக் பண்ண ஒரு டீச்சருக்கு ஒரு சின்னதா யூ மேட் a difference in my life அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை கொடுத்தீங்கன்னா that's the biggest recognition, that's the biggest giving. It's not about money, but it's not about only money. It is all about everything, whatever the thing you are giving. சின்ன இம்பாக்ட். இன்னைக்கு நீங்க பண்ண போற இந்த ஒரு 4 விஷயம் சொல்லி தரேன். இந்த 4 விஷயம் நீங்க பண்ணலாம். வீட்டுல கதவு திறந்தீங்கன்னா நீங்க மட்டும் திறந்து உள்ள போயிடாம மத்தவங்களுக்கு ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், கேட்டை திறந்து டப்பும் சாத்தாம மத்தவங்களுக்காக ஹோல்ட் பண்ணி வாங்க உள்ள எல்லாரும் அப்படி சொல்றதா இருக்கட்டும், உங்க டீச்சர்ஸ்க்கு, உங்க ட்ரைனர்ஸ்க்கு, உங்களோட மென்டார்ஸ்க்கு யாரோ ஒருத்தர் யூ மேட் a difference in my life அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையா இருக்கு. That's a giving. அண்ட் இன்னொரு ஸ்மால் ஆக்டுங்க. ரொம்ப உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரொம்ப இதா இருக்கா, நிறைய பேர் மனசு கஷ்டமானா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோகமா தூங்குவாங்க, சோகமா அழுவாங்க, ஃபீல் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
go and visit hospitals. ஹாஸ்பிட்டல் போங்க, அது என்ன ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் பரவாயில்ல. யாரோ ஒரு வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேர் இல்லாம, அதாவது கூட்டு போக ஆள் இல்லாம, மாடிப்படி ஏற முடியாம, இல்ல மெடிக்கலுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லாம they will be suffering. Go and meet them and help them. சிம்பிளா பண்ணுங்க. அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு அந்த ஏதோ ஒரு விஷயத்துல you just help them. உங்க மனசு என்ன ரணம் இருந்தாலும் it will go off. Small act make a big impact. Do that. So my fourth thing, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஒரு விஷயம் தான். I am into JC organization since 2007. 2007ல I am not a speaker, I am not a trainer, என்னை groom பண்ணதெல்லாம் JC தான். ஆனா அதுக்கு நான் வந்து போய் மீட்டிங்ல உட்கார்றப்போ என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு ஷை ஃபீலிங் வரும். என்னடா எல்லாரும் வர்றாங்க, எல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க, இவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க அப்படி பேசுறாங்க, அஜெண்டான்றாங்க, புரோட்டோகால்ன்றாங்க. நத்திங் ஐ டோன்ட் நோ, நத்திங் ஐ நோ. எதுவுமே தெரியல, எதுவுமே புரியல. அஜெண்டா செகண்ட் பண்ணுங்க, அஜெண்டா செகண்ட், இது ஒண்ணுமே புரியாது. அப்போ என் கூட வந்து ஒரு நண்பர் உட்கார்ந்தார், பாஸ்கர் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். உட்கார்ந்தார், அப்படி பார்த்து என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு. நான் பயந்து போய் உட்கார்ந்து இருந்த நேரத்துல என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு. அப்படி வந்து அப்புறம் என்ன பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, இது பண்றீங்க, அப்போ அஜெண்டா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்னதா ஆரம்பிச்ச விஷயம் என்னன்னா, ஐ ஃபீல் இன்னைக்கு வந்து என்னன்னா ஐ ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர் டு எவரிபடி. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னால சொல்லித்தர முடியுது அப்படின்னா, அன்னைக்கு இந்த ஷையா இருந்த பர்சன்ட்ட ஹீ ஸ்டார்டட் சிட்டிங் நியர் பை அண்ட் டோல் எவரிதிங். என் கூட உட்கார்ந்து சின்னதா சொன்னார். சாப்பிடும் போது சின்னதா பார்ப்பாரு. நான் உள்ள அடுத்த மீட்டிங் வரேன்னா பாஸ்கர்னே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் உள்ள போவேன். சோ அந்த அளவுக்கு தேவை. அதே மாதிரிதான் நீங்க செய்ய வேண்டிய சின்ன விஷயம். யாரோ ஷையா இருக்காங்களா, இது பண்றாங்களா, ஏன் இப்படி ஷையா இருக்கேன்னு கேட்காது, ஏன் இப்படி வெக்கப்படுறேன்னு கேட்காது, ஏன் இப்படி கூச்சப்படுறேன்னு கேட்காது. கம்ஃபர்டபிள் வேறவர் யூ கோ. அது ஸ்கூலா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம், இல்ல பார்ட்டியா இருக்கலாம், இல்ல உங்களோட மீட்டிங் ஹாலா இருக்கலாம். வேறவர் யூ வாண்ட், மீட் த பர்சன், meet the person and have a new thing. அது கூட ஒரு கிவிங்ல மிகப்பெரிய ஒரு கிவிங். சோ 4 விஷயம் சொல்லியிருக்கேன். சோ 5வது விஷயத்துல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்துடலாம். உங்க கைகள் வந்து என்னன்னா சும்மா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ. லெட் அஸ் ஃபைண்ட். கிவிங் டு கிவிங் அப்படின்னு சொன்னாங்க. கிவிங் டு கிவிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கிவிங் டு கிவிங்
hope I enjoyed this video. உங்க கைகள் இனிமே சும்மா இருக்க வேண்டாம், கைகள் கிளாப்ல கொடுக்கலாம், ரியாக்ஷன் கொடுக்கலாம், so that nice அப்படிங்கிற டைப் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் உங்க கைகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகள் கட்டி இருக்காங்க, எங்க இருந்தாலும் கைகள் கட்டி இருக்காம என்னன்னா மத்தவங்க கைகளை கோர்த்துக்கோங்க, கைகளை கோர்த்து இழுத்துட்டு வாங்க. தட்ஸ் அ கிரேட் திங். அது வந்து செயல்பட வைக்கணுங்க. நம்ம கைகள் பக்கெட்ல வைக்கிறதுக்கு இல்ல, நம்ம கைகள் கொடுக்கறதுக்கு இருக்கணும், நம்ம விரல்கள் வந்து கொடுப்பதற்காக இருக்கணும், மற்றவங்களை கைப்பறம் கட்டுறதுக்காக இருக்கணும். அப்போ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். சோ இந்த வகையில என்ன அப்படின்னா, கிவிங்ல என்ன முக்கியமான விஷயம் எதுதான் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் டொனேட்டிங் ஐட்டம்ஸ். நீங்க இந்த மாதிரி நான் மேல சொன்ன 5 ஐட்டமே ஐ நாட் கிவிங் எனிதிங் as a மெட்டீரியல். சர்வீஸ் ஓரியன்டா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செயல்கள் நீங்க செய்யறது மூலமா மிகப்பெரிய விஷயங்கள் மூலமா சந்தோஷம் அடையலாம். மெட்டீரியலுக்குலாம் டொனேட்டிங் ஐட்டம்ஸ், எனி ஐட்டம்ஸ் டொனேட்டிங் நீங்க பண்றது. அண்ட் ரொம்ப முக்கியமா டைம் கிவிங் இஸ் a பியூட்டிஃபுல் கிவிங். ஐ லவ் தட். டைம் கிவிங் ஜேசி ஆர்கனைசேஷனுக்காக நீங்க ஒரு சின்னதா ஒரு டைம் ஒதுக்குவது, ஒரு சர்வீஸா இருக்கும், ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க போய் வாலண்டியர் பண்றதா இருக்கட்டும், யாரும் எங்கேயோ ஃபுட் சர்வ் உங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல போய் என்ன அப்படின்னா அவங்களுக்காக ஃபுட் சர்வ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எங்க கோயில்ல போய் ஒரு சின்ன சின்ன கிளீன் பண்றதா இருக்கு, எங்கேயோ கேர்பேஜ் கிளீன் பண்றப்போ நம்மளும் அது கேர்பேஜ அப்படியே குப்பையில போடாம குப்பை தொட்டில போய் போடுறதா இருக்கட்டும். தட்ஸ் அபவுட் வாலண்டியரிங் யுவர்செல்ஃப். தட்ஸ் a greatest giving. எப்படி சந்தோஷம். மெட்டீரியல் கிவிங், டைம் கிவிங், அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ் கால் எமோஷன் கிவிங். எமோஷனல் கிவிங் இஸ் a beautiful thing. இன்னைக்கு யாரோ ஒரு சைக்காலஜிஸ்ட போய் தான் எல்லா விஷயங்களும் கியூர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் கைண்ட்னஸ் அண்ட் லிசனிங். காது கேட்கறதுக்கு உங்களுக்கு இது இருந்தா போதும். அவங்களோட கஷ்டத்தை கேட்கும் போது என்ன கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. உலகத்துல எந்த மனிதருடைய கஷ்டத்தையும் யாராலையும் தீர்க்க முடியாது. என்னோட கஷ்டம் இது, நான் தான் பேஸ் பண்ணாலும் ஐ ஹேவ் டு கோ. ஆனா என் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்பதற்கு ஒரு மனிதன் இருந்தா மிகப்பெரிய சந்தோஷம். சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேசுறேன் பாதி கஷ்டம் எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தட்ஸ் a biggest thing. அந்த கைண்ட்னஸ் ஆஃப் லிசனிங் பவர் இருந்ததுன்னா that is the biggest you will be the உங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டுக்குரிய மனிதரா இருப்பீங்க, போற்றுக்குரிய மனிதரா இருப்பீங்க. So be a emotional giving person. Fourth thing, skill giving. As a JCA is a brand for giving of skill, teaching, mentoring. பியூட்டிஃபுல்லா நம்மளோட JCA ராணிப்பேட் பவர் சிட்டி ரொம்ப அழகா இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கில் கிவிங். ஸோ 4 டைப் ஆஃப் கிவிங், மெட்டீரியல், டைம், எமோஷன் அண்ட் ஸ்கில். எது உங்களுக்கு வருமோ யூ டூ இட். இட் இஸ் நாட் அபவுட் கான்ட்ரிபியூட்டிங், பாக்கெட்ல இருந்து பணம் கொடுக்கறது இல்லை. It is about volunteering. Just or the program organized பண்ணா, I just call the trainer. ட்ரைனருக்கு ஒரு introduction கொடுக்குறேன். That's a volunteer. I just send the messages to all. That's a volunteership. And emotional giving. ஒரு கைப்பற்றி I am there with you அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. That's the biggest thing. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய இன்னும் அடுத்த 5வது விஷயம் இதுதான். 4 விஷயம் ஏற்கனவே சொன்னேன். டோர் திறக்கிறது முதற்கொண்டு, ஹாஸ்பிட்டல் போய் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது முதற்கொண்டு, ஷையா இருக்கிற ஒரு நண்பருக்கு நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுல இருந்து, உங்க டீச்சர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரு மரியாதையில இருந்து, இங்க செய்ய வேண்டிய சில விஷயம் ஐ ஆம் தேர் வித் யூங்கிற ஒரு வார்த்தை. தட்ஸ் a beautiful kindness. ஐ ஆம் தேர் வித் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், டிராகன் படம் பார்த்தப்போ அப்பாக்கு கடைசி ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், என் மேல கோவம் இல்லையாப்பான்னு கேட்டோன்னே, பரவாயில்லப்பா பாத்துக்கலாம் நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொடுக்குற தைரியம் மிகப்பெரிய எமோஷன் கிவிங். இன்னைக்கு எமோஷனல் கிவிங்க்கு பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் தட். எல்லா அவசர காலத்துல ஓடிக்கிட்டு இருக்க காலம். அப்போ நட்பு வட்டாரத்துல பி எமோஷனல் கிவிங்க்கு ஒரு பார்ட்டா நம்ம இருந்தோம்னா தட்ஸ் a beautiful thing. அப்போ எமோஷனல் பார்ட்டா மட்டும் இல்லாம JCI மூலமா we can teach them, mentor them. That the way we can give permanent and everlasting growth அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் JCI ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அது மூலமா you can grow JCI also. So hope you all enjoyed. Can I have E அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. I'll end my session with the final thing. It's called can I have E மட்டும் டைப் பண்ணுங்களேன். Thank you so much. சின்னதா E மட்டும் டைப் பண்ணுங்களேன். Thank you so much, Sendil Murugan sir. Thank you, Prabhu sir. Thank you, Srikant sir. Thank you, Abhiram man. Thank you, Anandi man. That's so nice, man. Thank you so much. Thank you, Rajeshwari man. So, அப்போ வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ரிப்பிள் எஃபெக்ட். எஃபெக்ட் எல்லாம் நம்ம ஏன் பண்ணோம்னா, இட்ஸ் ரிப்பிள் எஃபெக்ட். ரிப்பிள் என்ன பண்ணுவோம்னா, தண்ணியில போய் நீங்க சின்னதா தொடுவீங்க, அது என்னன்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அப்போ என்னன்னா நீங்க சின்னதா ஒரு விஷயம் செஞ்சா இட் ஸ்ப்ரெட் அவுட் டு ஹோல் திங். அப்போ உங்களோட கம்யூனிட்டி நீங்க உருவாக்க முடியும், அதுக்கான சேவைகள் நீங்க செஞ்சிட முடியும்.
பிளட் உங்களால எல்லா மாசமும் கொடுத்துட முடியுங்களா? பரவாயில்ல. அங்க போய் டொனேஷன் கொடுக்குறப்போ ஒரு லைன் போட்டு ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்தா போதும், அவங்க எழுதி கொடுத்தா போதும், யாரு என்ன குரூப்னு சொன்னா போதும், ஏதோ ஒரு மெசேஜ் வர்றப்போ நீங்க அந்த குரூப்ல மத்த குரூப்ல பாஸ் பண்ணி வச்சா போதும். That's a ripple effect. அந்த ரிப்பிள் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, சின்னதா அது சொல்லுவாங்களே, ஒன் ஆக்ட் இன்ஸ்பயர் ஆனது. சின்னதா நீங்க செய்யற சேவை இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணும். அது என்ன பண்ணா கிரியேட்ஸ் செயின் ஆஃப் கைண்ட்னஸ். அது என்ன பண்ணா செயின் ஆஃப் கைண்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமான 3வது வார்த்தை, ஏன் நீங்க கிவரா இருக்கணும்னா, பி த ரீசன் சம்ஒன் பிலீவ்ஸ் இன் குட்னஸ். நல்லது நடக்கும் அப்படிங்கிற ரீசன் இருக்கு அப்படின்னா, மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. சொல்லுவாங்க மழை பெஞ்சதுதான் நல்ல மனிதர்கள் வாழ்ற இடம் அப்படிம்பாங்க. சோ சின்ன சின்ன உதவிகள் என்னன்னா, இட்ஸ் ரிப்பிள் எஃபெக்ட். நான் சின்னதா தானே செஞ்சேன், நான் சின்னதா தானே போட்டேன், சின்னதா தானே பண்ணேன். That gives the biggest effect, ripple effect. So to conclude further, we make a living. நம்ம வாழ்றது, நம்ம வாழ்றது like what we get. இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 5000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம், 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம். We make a living by what we get, but we make a life by what we give. We make a life. ஒரு உயிரோட்டம் எப்ப கொடுக்கணும்னா, எப்ப கொடுக்கிறோமோ அப்ப கொடுக்குறோம். அதற்கான ஜேசியில வளர்ந்த 2 மனிதர்களை பத்தி நான் ஃபைனலா கொடுக்க போறேன். ஏன்னா அவங்களோட மிஷன்ல ஐ ஆல்சோ ஜாயின். என்னால ஒரு மிஷனா ஆரம்பிச்சு நான் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, அங்க போற அணிலுக்கு சின்னதா நான் ஒரு பாலம் வைக்கிறதுக்கு சின்னதா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன். அப்படி பார்த்தப்போ முதல் மனிதர் இங்க இருக்காரு, அவர் தான் ஜேசி நாகலிங்கம், நெகில் ஃபவுண்டேஷன். கொடுப்பதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா, எது என்கிட்ட கத்துக்கிட்டோமோ அதை ஸ்கூல் குழந்தைகளுக்கு போய் கொடுத்து அவங்க வளர்ச்சி அடைவது மூலமா நம்ம மகிழ்ச்சி அடைவோம் சொல்லி என்னன்னா ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் இருக்காங்க. He make a life by what he give to others. நெகில் ஃபவுண்டேஷன் மூலமா மிக பிரம்மாண்டமான விஷயம். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தா கூட அதை பத்தி பாதர் பண்ணாம he is doing an enormous job. எல்லா ஸ்கூல் குழந்தைகளுக்கும் இங்கே நான் உங்களோட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா, எங்கேயாவது நீங்க எல்லாம் ஸ்கூல்ஸ் இருந்ததுன்னா கால் நாகலிங்கன் சார். அண்ட் கால் இல்ல அப்படின்னா கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. we are there to help them, guide them. ஏன்னா நம்ம இளைஞர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பதை விட இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி இருக்கும் நம்ம பார்க்கணும். நம்ம சின்னதா ஒரு மென்டர்ஷிப் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த நெகில் ஃபவுண்டேஷன் மூலமாவும் கொடுக்க முடியும். So you can also give a contribution for that also, not by money, by connecting the people, right? And second honor நான் யார் கொடுக்க போறேன்னா, கேர் ரோட்டரியில ஜேசிஸ் மூலமா வளர்ந்து பயிற்சி மூலமா தான் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும். வாரல வாழ்க்கையில ஸ்கில் அண்ட் மென்டர்ஷிப் அவனுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி இதே முத்துவனாச்சு. Now he is being in the past district governor of Rotary District 3-212. enormous project, wonderful project பண்ணிட்டு இருக்காங்க. be an entrepreneur. ஏன்னா இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எல்லாமே காலேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லி தர்றாங்க. தொழில் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அப்ப தொழில் செய்யணும்னா யாரோ ஒருத்தர் ஸ்கில் அண்ட் டேலண்ட்டை எப்படி பிஹேவியர் எப்படி மாத்திக்கணும்னு சொல்லி தரணும். அதுக்கான ப்ரோக்ராம ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க என் திருமங்கலம், மதுரை பக்கத்துல. சோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எவ்ரி மந்த் வி ஆர் சூசிங் ஒரு 32 பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கான ப்ரோக்ராம் நடத்தி அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 252 பேர், 1402 பேருக்கு பயிற்சி அளிச்சு 252 பேர் they started their business. அது மூலமா அவங்களோட எக்கனாமிக் growth ஆயிருக்கு. that's a change. கிவிங்கிறது நம்மளோட ஸ்கில் தான் கொடுத்தோம், நம்மளோட டேலண்ட் தான் கொடுத்தோம். என்ன ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது மூலமா அவங்க லைஃப்ல அவங்க ஒரு ஓனர்ஷிப்ல இருக்கும்போது மிகப்பெரிய விஷயம். அவங்க ஒரு ஃபீட்பேக்ல எங்களுக்கு ஒரு தகவல் தாங்க. அவங்க கேஸ்ட் என்ன கேஸ்ட் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அவங்க கேஸ்ட்ல ஷூ போட்டு போனாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா பாக்குற இடத்துல கோட் போட்டு ஒரு மனிதன் அந்த வீதியில் நடந்து போறப்போ அந்த மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்சது. ஒரு பிசினஸ் மேனா உணர்ந்த தருணம் அப்படின்னு சொன்னப்போ that's a great thing. சோ நம்ம இன்னைக்கு செய்யற ஒரு சின்ன விஷயம், எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, சின்ன விஷயமா எடுத்தாலும் சரி, நானும் இதைத்தான் நம்புறேன். நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் 1/2 hour எடுத்திருந்த ப்ரோக்ராம்ல சின்ன சேஞ்ச், ஸ்மால், நான் சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் என்னால முடிஞ்ச ஒரு 30 minutes உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மிகப்பெரிய இம்பாக்ட் உங்க மனசுல யாரோட மனசுலயாவது நிச்சயம் பதிஞ்சிருக்கும். அது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சோ அப்போ ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே கன்சிஸ்டன்ட், சேஞ்ச் யுவர் வேர்ல்ட் அண்ட் அதர்ஸ். சோ கிவிங் டஸ் நாட் கிவ் பிக் நீட். உங்க மனசு சின்ன மனசு தான் தேவை, அதை தாராளமா செய்வீங்க நம்புறேன். அண்ட் ஐ ஹோப் we had a wonderful session. Thank you so much and thanks a lot. I need your feedback so that let us have a joy of giving. நிறைய கொடுப்போம், நிறைய மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கட்டும் என்று உங்களை அனைவரும் பங்கேற்ற அத்தனை பேரையும் வாழ்த்து விடைபெறுவது. Thank you so much. Thanks a lot.
Thank you, sir, for this wonderful session. Now I request participants to share your feedback. Any two participants, you can go ahead. You can raise your hand or you can unmute and you can introduce and share feedback to our trainer, sir. இது கூட ஜாய் ஆஃப் கிவிங் தான். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் செந்தில் சார். சார் ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுத்தீங்க சார். எங்களுடைய பழைய ஞாபகத்தெல்லாம் எடுத்துட்டீங்க வெளியில. ஏன்னா நீங்க அந்த கொரோனா பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சிருக்கோம், ஆனா வெளியில தெரியும். அது சொல்றது இல்ல. சரி, கூட பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ஏன்னா எதையாவது ஒரு விஷயம் கத்துக்கணும். நேத்து ஒரு ப்ரோக்ராம் கத்துக்கணும், இன்னைக்கு உங்க மூலியமா ஒரு கிவிங் இன்னும் நிறைய பண்ணணும்ன்றது சொல்லியிருக்கீங்க. சிறப்பா இருந்தது சார் மீட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஜேசிக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் முருகன். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். ரொம்ப அருமையான ட்ரைனிங், சூப்பரா இருந்தது. அது உங்க ஸ்மைலிங் ஃபேஸ்ல உங்களுடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க டெலிவரி பார்க்கணும் தேவை நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாரையும் கொடுக்கணும் அப்படின்றதுல கொண்டு வந்திருக்கீங்க சார். கண்டென்ட்டும் ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள். மேலும் சிறப்பா அடுத்தடுத்து நீங்க வளரணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ். So we'll go to the next point of the agenda, sir. Now, Yes. Closing remarks by trainer, sir. Sir, you can share your thank you, closing sir. remarks. Yeah, thank you so much. That's a great thing. So appreciation to all the organizing team. It's a great thing. இது ஒரு கிவிங் தான். இது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுது, இது எவ்வளவு தூரம் மக்கள் வர்றாங்க அப்படிங்கறத தாண்டி ரெகுலர்லி கீப் ஆன் டூயிங் கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு உதவி செஞ்சாலும் வந்து கன்சிஸ்டண்டா நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சின்னதாக வந்து மலைத்துறை சேர்த்து வச்சா கூட அது வந்து சின்ன ஒரு பெரிய குளமா மாறுது அப்படின்றாங்க. அது மாதிரி என்ன அப்படின்னா சின்ன இன்னைக்கு நீங்க மனித சேவைகள் நீங்க செய்யற சின்ன விஷயங்கள் அது மிகப்பெரிய மாற்றங்களுக்கான சேவைகள். ஸோ கொரோனா டைமும் சரி, மற்ற இப்போ ரெகுலரா நீங்க பண்ற அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் எங்களால நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நான் பாராட்டுறேன். Thank you, sir. Thank you very much. And announcement of tomorrow's training program. Tomorrow's training program is on Value Living by JC HGF Mukhtar Ahmad sir. I request everyone to please log in to this Zoom ID 2025 365 815, password 2025 at 8:15 p.m. sharp. On behalf of JC Ranipet Power City, now I thank our trainer sir for sparing his valuable time and sharing and spreading the joy of living. I thank the JC Ranipet Power City Living Ethics Training Committee for their wonderful support in organizing this continuously. I thank members, participants and past presidents who have supported and who have participated in this event and making this event a grand success. Thank you one and all. Thank you so much. JC Ranipet Power City Living Ethics online training program is hereby adjourned. Thank you, sir. Thank you so much. Thanks a lot. Sir, host, you can end the session, sir.